ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு சின்ன பைக்ல அப்பா அம்மா குழந்தைன்னு 4 பேரு நனைஞ்சுக்கிட்டே போறாங்க. வழுக்கி விழ போற அந்த நிலைமைய பார்த்த ரத்தன் டாட்டாவுக்குள்ள ஒரு பிசினஸ் மேன் எட்டி பார்க்கல. ஒரு அப்பாவா, ஒரு மனுஷனா அவரோட இதயம் துடிச்சது. நம்ம நாட்டுல ஒரு கார் வாங்குறதுங்கிறது எட்டாக்கனியா இருக்கே. மழையிலையும் வெயில்லையும் சின்ன குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு ஏன் இவங்க இப்படி கஷ்டப்படணும்? இந்த ஒரு கேள்விதான் நானோவோட விதை. உலகம் முழுக்க இருக்கிற கார் கம்பெனிகள் எல்லாம் சிரிச்சாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு கார் கொடுத்தா அது எப்படி லாபம் தரும்னு கேட்டாங்க. ஆனா ரத்தன் டாடா சொன்ன பதில் ஒண்ணுதான்: எனக்கு லாபத்தை விட அந்த பைக்ல நனையிற குழந்தையோட பாதுகாப்பு தான் முக்கியம். நானோ தயாரிப்புல அவருக்கு பல ஆயிரம் கோடி நஷ்டம் வந்திருக்கலாம். ஆனா அந்த காரை வாங்கின ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து தந்தை தான் குடும்பத்தோட காரை விட்டு இறங்கும் போது முகத்துல காட்டுற அந்த சின்ன சிரிப்பு இருக்கே, அதுக்கு முன்னாடி 1000 கோடியும் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சவர் அவரு. மும்பை தாஜ் ஹோட்டல் தீப்பிடிச்சு எரியுது. சுத்தி துப்பாக்கி சத்தம். எப்ப குண்டு வெடிக்கும்னு தெரியாது. பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு ஓடுறாங்க. ஆனா அந்த 70 வயசு முதியவர் அங்கே நிக்கிறாரு. கப்பல் மூழ்கும் போது மாலுமி தான் கடைசியா இறங்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல என் ஊழியர்கள் உள்ள இருக்கும்போது நான் எப்படி பாதுகாப்பா வீட்டுக்கு போவேன்னு அங்கே நின்னாரு. அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அவர் பண்ணதுதான் உண்மையான மனிதாபிமானம். அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்ச வெயிட்டர், செக்யூரிட்டின்னு எல்லாரோட வீட்டுக்கும் அவரே நேரடியா போனாரு. பணம் அனுப்பிட்டேன்னு போன் போடல, என் ஆளுங்க போவாங்கன்னு சொல்லல. அந்த ஊழியர்களோட வீட்டுல உட்கார்ந்து அவங்க குழந்தைங்களோட தலைய வருடி கொடுத்து, உங்க அப்பா இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இனிமே நான் இருக்கேன்னு சொன்னாரே. ஒரு கோடீஸ்வரன் அப்படி செஞ்சதை பார்த்து அந்த குடும்பமே அழுதுருச்சு. இறந்து போன ஊழியர்களோட குடும்பத்துக்கு அவங்க வாழ்நாள் முழுக்க எவ்வளவு சம்பளம் வருமோ அதை அப்படியே கொடுத்தாரு. அவங்க குழந்தைங்களோட படிப்பு, கல்யாணம் எல்லாத்தையும் தான் சொந்த பொறுக்கா ஏத்துக்கிட்டாரு. அவர் ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தை மட்டும் உருவாக்கல, அன்பால ஒரு பெரிய குடும்பத்தை உருவாக்கினாரு. எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் தரையில் அமர்ந்து சாதாரண மனிதர்களுடன் உரையாடும் அந்த எளிமைதான் ரத்தன் டாடா. அவர் சொன்ன ஒரு பொன்மொழி: உங்கள் மீது எரியப்படும் கற்களை சேகரித்து வையுங்கள், ஒரு நாள் அதே கற்களை கொண்டு நீங்கள் ஒரு பெரிய மாளிகையை கட்டலாம். வாழ்க்கையில் தேவைக்காக மட்டும் ஓடாம ஒரு லட்சியத்துக்காக ஓடுங்க. ரத்தன் டாட்டாவை போல மற்றவர்களுக்கு உதவும் குணமும் எதையும் சாதிக்கும் பிடிவாதமும் இருந்தால் நீங்களும் ஒரு சரித்திரமா மாறலாம். அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கல, ஏன்னா 140 கோடி இந்தியர்கள் தான் அவரோட குடும்பம்னு நினைச்சாரு. அவர் ஒரு அருமையான விஷயம் சொல்லுவாரு: நான் சரியான முடிவுகளை எடுக்க மாட்டேன், நான் எடுத்த முடிவை சரியாக மாற்றுவேன். இந்த வீடியோவுல ரத்தன் டாட்டாவோட வாழ்க்கைய, அவர் பார்த்த வலிகள், செய்த தியாகங்கள், உலகமே வியந்த வெற்றிகள்னு எல்லாத்தையும் நாம பார்க்க போறோம். இந்த உலகத்துல எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கலாம், ஆனா இந்தியாவோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் அவர் எங்களோட சொத்து அப்படின்னு சொந்தம் கொண்டாடுற ஒரே மனுஷன் ரத்தன் டாட்டா. ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய பணக்காரனா வேணா இருக்கலாம், ஆனா அவரோட கார் ஒரு சின்ன விபத்துல சிக்கினா கூட கோடிக்கணக்கான மக்கள் பதறி போய், கடவுளே அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா அதுதான் உண்மையான சம்பாத்தியம். வெற்றி அப்படின்னா வெறும் பணத்தை சேர்க்கறது மட்டும் இல்லைங்க. நிறைய பேருக்கு பேரும் புகழும் கிடைச்சா அது வெற்றின்னு நினைப்பாங்க. ஆனா ரத்தன் டாட்டா மாதிரி ஆளுங்களுக்கு நாம வளரும் போது நம்ம கூடவே இந்த நாட்டையும் மக்களையும் வளர்த்து விடுறது தான் நிஜமான வெற்றி. டாடா நிறுவனம்ங்கிறது வெறும் பிசினஸ் மட்டும் கிடையாது, அது 7 லட்சம் தொழிலாளர்களின் வாழ்க்கை. உலக பணக்காரங்க லிஸ்ட்ல பில் கேட்ஸ், வாரன் பஃபெட்னு நிறைய பேர் இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாரையும் விட ரொம்ப பெரிய பணக்காரர் நம்ம ரத்தன் டாட்டா தான். ஏன் அவரோட பேரு அந்த பணக்காரங்க லிஸ்ட்ல வர்றதில்ல தெரியுமா? ஏன்னா டாடா குரூப்போட லாபத்துல 65% அவர் அறக்கட்டளைகளுக்கும் ஏழை மக்களோட படிப்புக்கும் மருத்துவத்துக்கும் கொடுத்துடுறாரு. சுயநலமே இல்லாம பொதுநலத்துக்காக வாழ்ந்ததால தான் அவர் பணக்காரங்க லிஸ்ட்ல இல்லாம கோடிக்கணக்கான மக்களோட இதயத்துல இருக்காரு. ரத்தன் டாடா கிட்ட ஒரு முறை கேட்டாங்க, ஏன் நீங்க உலகத்தோட முதல் பணக்காரர் பட்டியல்ல இல்ல அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் என்ன தெரியுமா? அம்பானிகள் பிசினஸ்மேன், நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நான் பணத்தை சேர்க்க வரல, இந்த தேசத்தை செதுக்க வந்திருக்கேன். நிறைய பேருக்கு ஒரு நினைப்பு இருக்கு, ரத்தன் டாட்டா ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தாரு, அவருக்கு எல்லாம் ஈஸியா கிடைச்சதுன்னு. ஆனா அதுதான் தப்பு. 7 வயசுலயே அவரோட அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு குழந்தையா அவர் அனுபவிச்ச தனிமை அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய அமைதியை உருவாக்கிடுச்சு. பாட்டி தான் அவரை வளர்த்தாங்க. கௌரவமா வாழணும், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, இதுதான் பாட்டி அவருக்கு சொல்லி கொடுத்த பாடம். அமெரிக்காவில் படிச்சு முடிச்சுட்டு வந்த ரத்தன் டாட்டா நேரா வந்து ஏசி ரூம்ல உட்கார்ல. ஜம்ஷெட்பூர் டாடா ஸ்டீல் கம்பெனில இரும்பு தாதுக்களை அள்ளுற வேலையையும் தீயில வேலை செய்யற வேலையையும் தான் முதல்ல செஞ்சாரு. அடிமட்ட தொழிலாளியின் வலி தெரிஞ்சதால தான் அவரால் ஒரு சிறந்த தலைவனா மாற முடிஞ்சது. டாடா மோட்டார்ஸ் நஷ்டத்துல போயிட்டு இருந்த காலம். அவரோட கனவு காரான இண்டிகா தோல்வி அடைஞ்சிருச்சு. காரை வித்தரலான்னு அமெரிக்கா போறாரு.
அங்க ஃபோர்டு கம்பெனி ஓனர் பில் ஃபோர்ட், உங்களுக்கு காரே தயாரிக்க தெரியல, நாங்க உங்க கம்பெனியை வாங்கினா உங்களுக்கு பண்ற மிகப்பெரிய உதவி அப்படின்னு கேலி பண்ணாரு. அவமானம் ரத்தன் டாட்டாவை சுட்டுச்சு. ஆனா அவர் சத்தம் போடல, அமைதியா இந்தியா திரும்பினாரு. அடுத்த 9 வருஷம் கடும் உழைப்பு. டாடா மோட்டார்ஸ் உச்சத்துக்கு போச்சு. அதே ஃபோர்டு கம்பெனி நஷ்டத்துல சிக்கிய போது அவங்களுக்கே சொந்தமான ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் பிராண்டுகளை ரத்தன் டாட்டா விலைக்கு வாங்கி அவங்கள காப்பாத்தினாரு. அவமானப்படுத்தின வாயாலேயே நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்கன்னு சொல்ல வச்சாரு பாத்தீங்களா? அங்க நிக்கிறாரு ரத்தன் டாட்டா. இன்னைக்கு ரத்தன் டாட்டா நம்ம கூட இல்லாம இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு டாடா ஸ்டீல் இரும்புலையும், ஒவ்வொரு இந்தியனோட சமையல் கட்டல இருக்கிற உப்புக்குள்ளையும் அவரோட நேர்மை கலந்திருக்கு. சிங்கம் போல நடந்தார், ஆனா ஒரு குழந்தையோட மனசோட வாழ்ந்தார். இவரை போல ஒரு மனுஷனை இனி இந்த உலகம் பார்க்க போறதில்ல. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ரத்தன் டாட்டா கிட்ட பிடிச்ச ஒரு